ಶೂಲಧರ ನಂಗಿಡ ಗಿಡತಕ್ಕೆ ನನಗಿಡ ಗಿಡತಕ್ಕೆ ನಂದಿ ವಾಹನ भूषण रूप भयंकर डमरुक हस्ता तृतीय सहस्र दीक्षित नाथ नटेश कौतुभं प्राणयोग प्रिय जगनं किडतगी दुगुदुगु दत्तगदै जग जग जय जय शशि विभूषण रूप भयंकर डमरुक हस्ता तृतीय सहस्र दीक्षित नाथ My
ஓ இந்த क्वेश्चन தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவல் ஆஃப் எக்ஸ்போஜர், ஒவ்வொரு லெவல் ஆஃப் டெப்த், நாலேஜ், இன்டென்சிட்டி, பேஷன், ஃபயர் ஓட இருப்பாங்க. சரிங்களா? அது உங்களுக்கு ரியலைஸே ஆக முடியாது. நான் டெல்லியில் வந்து 2008 பேட்ச்னு சொல்கிறேன் இல்லைங்களா, 2007 டெல்லியில் போய் படித்தேன். நான் அப்போ ஸ்டெல்லா மேடம்ஸில் படித்து BA சோஷியாலஜி பட்டதாரியாக நான் போய் ஐ வாஸ் அ வெரி பிளெயின் சிம்பிள் கேண்டிடேட். அங்கே போய் பார்த்தா IITians, IIM கிராஜுவேட்ஸ், people who already got in the service, IRS எல்லாம் படிச்சுட்டு அடுத்து IAS ஆகணும், IFS ஆகணும்னு வந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் 2-3 அட்டெம்ப்ட் கொடுத்து வெட்ரன் கேண்டிடேட்ஸ்னு இருப்பாங்க தெரியுமா. இன்டர்வியூ போனால் இதுதான் வரும், மெயின்ஸில் இப்படி தான் கேட்பாங்க, இந்த டாப்பிக்கில் இதுதான் கேட்பாங்க அப்படின்னு அனாலிசிஸ்லாம் பண்ணி கரைச்சி குடிச்சு அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாமே என் கிளாஸ்மேட்ஸ் தான். மொத்த பேரும் என் கிளாஸ்மேட்ஸ் தான். நான் பிளெயின் சிம்பிள் BA சோஷியாலஜி கிராஜுவேட், 21 years just turning. That was my starting point. But I made it in the first attempt. I did not have, already Shiva சொன்ன மாதிரி தான், I did not go with any preconceived notions. Lot of positivity. நம்ம உழைப்பு மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது, நம்ம உழைப்பு மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு விஷயம். பேப்பர் டஃப்பாக இருக்கா, அவன் நல்லா படித்தானா, ஐயோ அவன் IIMலேருந்து படிச்சுட்டு வந்திருக்காங்களே, IITலேருந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க, வாட் am I am just a very ஒரு basic degree, I am coming from a small town, can I make it? I am not the only success story இந்த கேட்டகரியில். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் படித்தவங்க, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் ஒவ்வொரு வருஷமும் பண்ணுறாங்க. இட் இஸ் நாட் சம்திங் தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் பண்ணியே ஆகணுன்றது கம்பல்ஷன். ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, என்னோட சக்ஸஸ் ஸ்டோரியை மட்டும் வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னன்னா, இஃப் யோர் ஸ்ட்ராட்டஜி இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கான கரெக்டான ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து போகல அப்படின்றது மட்டும்தான் கஷ்டமே, அப்படின்றது மட்டும்தான் அர்த்தமே தவிர வேறு எதுவுமே cannot be the reason. So please focus on your strategy. Work hard. See, hard work is something that you should be able to put into a little bit of reluctance. You should be able to give in that hard work. Believe me, நான் அப்போ பண்ண ஹார்ட் ஒர்க்கு காட்டிலும் ஐ திங்க் நான் ஒரு 20 மடங்காவது இப்போ பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். Civil service is just a prime of what you will face tomorrow in life. Today is Sunday. IPS glory கேட்குறீங்களா 24/7. I haven't slept in a while. Okay, so அதெல்லாம் பார்த்தா எனக்கு இன்னொரு வாட்டி எக்ஸாம் எழுத சொல்லணும்னு நான் யோசிப்பேன். So that's how tough life is now when I am wearing the uniform. It's going to be a lot of stress. எந்த ஒரு வேலையில் சேர்ந்தாலும் அந்த ப்ரெஷர், அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ்,
உங்களுக்கு இருக்கிற எதுவுமே வந்து இப்போ நீங்க இருக்கிறதுக்காக குஷி பீரியட் தான். அழகா ஒரு ரூம்ல சாத்திட்டு போய் படிக்க ஒரு வேலையும் கிடையாது. 20 மணி நேரம் கூட படிக்கலாம், தப்பே பேஷனட்டா படிக்கலாம், வெறித்தனமா படிக்கலாம். படிச்சாதான் நீங்க பாஸ் பண்ண முடியும். See, I am not here to tell you இப்போ பேட்டர்ன் என்ன, எவ்வளோ கொஸ்டின், எவ்வளோ வெயிட்டேஜ் இதெல்லாம் எனக்கு தெரியாது. I'm out of touch. 10-14 years back to keep checking it. Everything which I got was very valid when I spoke to our joint director textbook operations. On a very valid point. Candidates கிட்ட individuality இல்ல, it's fading. நீங்க எல்லாருமே ஒரு herd. நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தா வணக்கம். நான் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்குந்தா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். புத்தம்புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே. தப்படுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே, என் நெத்தியிலே இடி இடிக்கும் தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. புத்தம்புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே. தப்படுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே, நெத்தியிலே கிடி கிடிக்கும் தாண்டவ கோனே. மாட்டு வாழ புடிச்சி மாட கோளம் கடந்து தாமர பூ பறிச்சு தந்தேனையா மச்சினிக்கு. மாமஞ்சி வீரத்துக்குள்ள மயில கால அடக்கி தங்க செயின் எடுத்து தந்தேனையா என் தங்கத்துக்கு. ஆனந்திக்கு குடிக்கு முன்னு ஆலமர பொந்துக்குள்ள ஆதியில இன்னும் சற்று நேரத்தில் விழா தொடங்க உள்ளது. அனைவரும் தங்கள் இருக்கையில் அமரவும். துணை செயலாளர் திருமதி முத்துலட்சுமி சுப்புலட்சுமி அவர்களை எல்லாம் பலத்த கைதட்டி வைக்காம 1 வருஷம் உழைச்சிருக்காங்க உங்களுக்காக. அவங்க ரெவன்யூ இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. அடுத்து வந்து அட்வொகேட் துணை செயலாளர் அட்வொகேட் செந்தில்குமார். அடுத்ததாக துணைத் தலைவர் திரு கோவிந்தன் அவர்கள். அடுத்ததாக துணைத் தலைவர் திரு பார்த்தசாரதி அவர்கள். கைத்தட்டு பத்தலைங்க. அடுத்ததாக சங்கத்தின் பொருளாளர் திரு ராமநாதன் அவர்கள். அடுத்ததாக சங்கத்தின் தலைவர் திரு ரவீந்திரன் அவர்கள். அடுத்ததாக நாம் அழைப்பது நமது நகருக்கு பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரை தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கும் நமது வார்டு மாமன்ற உறுப்பினர்
திருமதி அமுதா தவமணி அவர்களை உங்க பலத்த கைத்தலுக்கு இடையில் மேடைக்கு அழைக்கின்றோம். நல்லா கைத்தட்டுங்க. இன்னும் நிறைய அவங்க செய்ய வேண்டிய நமக்கு அவங்க. அடுத்ததாக பிரம்மகுமாரிகள் அமைப்பிலிருந்து வருகை புரிந்துள்ள BK அமிர்தா சிஸ்டர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக நமது நகர் புரவலரும் தலைவர் ரவி அவர்களும் வேலைக்கு வரும். செயலாளர் நான் இளங்கோவன், நானும் வேலைக்கு வந்தேன். மாநகர காவல் ஆணையர் அவர்களும் மாநகராட்சி ஆணையர்களும் அது வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்குள்ள நீங்க மீட்டிங் நடத்திக்கிட்டுங்க, நாங்க வந்து இடையில ஜாயின் பண்ணிக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம மீட்டிங்கை ஆரம்பிச்சு போயிட்டு இருப்போம். அவங்க வந்து சேர்ந்துக்குவாங்க. இப்போ வந்து வருகை புரிகின்றார் சங்கத்தின் தலைவர் திரு ரவீந்திரன் அவர்கள். மாலை வணக்கம். எங்களின் அன்பு அழைப்பை ஏற்று எங்கள் துரைசாமி நகர் மக்கள் நல சங்கத்தின் 26வது ஆண்டு விழாவில் பல்வேறு அரசு பணிகளுக்கிடையேயும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள வருகை புரியும் த வெரி கூல் அண்ட் வெரி ஃப்ரெண்ட்லி மதுரை மாநகராட்சி காவல் ஆணையாளர் திரு KS நரேந்திர நாயர் IPS அவர்களையும், வெரி யங் அண்ட் எனர்ஜெட்டிக் மதுரை மாநகராட்சி ஆணையாளர் திரு சிம்ரன்ஜித் சிங் காலோ IAS அவர்களையும் உங்கள் அனைவர் சார்பிலும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் தற்பொழுது 2 சிங்க பெண்கள் அரசு மற்றும் மக்கள் நலப் பள்ளியில் இன்றைக்குள்ள ட்ரெண்டில் இருக்காங்க. ஒருவர் நமது சங்க புரவலர் திரு பேட்ரன் திரு உதயகுமார் சுமதி உதயகுமார் அவர்களின் அன்பு மருமகள் ரம்யா பாரதி IPS. த மோஸ்ட் ப்ராப்ளமேட்டிக் தமிழ்நாட்டிலே எல்லோரும் பிரச்சனைகள் உள்ள வட சென்னையில் ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸாக தற்போது மிகச் சிறப்பாக பணியாற்றி நடு இரவிலும் ஆண்களே தனியாக செல்ல பயப்படும் காசிமேடு பல மீனவ குப்பங்களிலும் சைக்கிளில் இரவு ஒரு நாளைக்கு சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் வரை
சட்டம் ஒழுங்கை பராமரித்து முதல்வரின் பாராட்டை பெற்று வருகிறார். அதெல்லாம் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, பார்க்கலைன்னா தயவுசெய்து பாருங்க. சிங்கப்பெண் சொல்லி போட்டிருப்பாங்க. மற்றொரு சிங்கப்பெண் நமது மாநகராட்சி வார்டு கவுன்சிலர், நமது மாநகராட்சி வார்டு கவுன்சிலர் டாக் டு டஸ்க், அதாவது காலையில் 7 மணிக்கு வந்துடுவாங்க, நைட் 10 மணிக்கு நம்ம தூங்க போகிற நேரத்துக்கு தான் அண்ணனும் அண்ணியும் அவங்க வேலையை முடிச்சுட்டு போவாங்க. திருமதி அமுதா தோமணி அவர்கள் நம்ம நகரில் தற்போது சப் பம்பிங் ஸ்டேஷன் சுமார் 1 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு முடியும் நிலையில் உள்ளது. இந்த மழைக்காலத்தில் பெய்த பெருமழை மற்றும் பல யூடிலிட்டி டிரைனேஜ் பிரச்சனைகளால் ஏற்பட்ட போது பல ஆட்சேபங்களுக்கு இடையே வாளியில் அந்த சாக்கடை நீரை எடுத்து அந்த மேன்வெளியில் ஊற்றிய செய்தி தமிழ்நாடு முழுவதும் பரவி நாம் துருப்புமிக்க மாண்புமிகு முதல்வர் அவர்களே நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை பற்றி ஆய்வு செய்யும் அளவிற்கு நம் நகரின் நன்மைக்காக செய்யப்பட்ட திருமதி கவுன்சிலர் திருமதி அமுதா தோமணி அவர்களையும் உங்கள் அனைவரும் சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறேன். டி.கே. அமிர்தா அன்பு சகோதரியை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். சிறப்பு அழைப்பாளர்களும் எங்கள் சங்கத்திற்கு பல வழிகளிலும் வழிகாட்டியும் உதவியும் செய்து வரும் திரு அன்பு சகோதரர் திரு வி.டி.ஆர். சங்கர்லிங்கம், திரு முத்துசங்கர் சார், திரு ஜி. ஞானசேகரன், திரு எஸ். சுந்தரராஜன் சார், அண்ணன் மற்றும் இன்ஜினியர் வெற்றிக்குமரன் ஆகியோரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நாம் அதை அப்படியே பார்த்து வாசிக்காம மேலோட்டமாக அவங்களுக்கு சொல்றதுக்கு நாங்கள் வந்திருக்கிறேன். என்ன நேரமும் இல்லை, ரெடி பண்ணுறதுக்கு நேரமும் இல்லை, அவ்வளோ பிஸியாக இருந்ததுனால சில பாயிண்ட்ஸுங்க மட்டும் இந்த 1 வருஷம் இந்த சங்கம் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கிறத உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். முதல்ல 26 வருஷ பாரம்பரியம் மிக்க இந்த சங்கத்துக்கு புதிதாக இந்த நகருக்கு வந்த என்னை செயலாளராக தேர்ந்தெடுத்த உங்கள் அனைவருக்கும் என் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக இங்கே ஒரு சீஃப் கெஸ்ட் ஏற்படுத்தி கொடுத்திருந்தேன். ஐயா மோகனச்சந்திரன் அவர்கள் ஒரு சீஃப் கெஸ்ட் ஏற்படுத்தி தர சொன்னாங்க. நான் ஹைகோர்ட்ல சீனியர் அட்வொகேட் மணிவண்ணன் அப்படின்னு சன் டிவில வருவாரு. அந்த அட்வொகேட்டை நான் சீஃப் கெஸ்டா நான் கூட்டிட்டு வந்தப்ப இந்த நகருக்கு அப்பதான் நான் வர்றேன். முதல்ல அந்த சீஃப் கெஸ்டோட இருந்துட்டு சீஃப் கெஸ்டோட போறேன். அதுக்கு அடுத்த வருஷமா இனி அவங்க வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ இந்த 2 வருஷத்துல வந்ததில் இந்த நகர் எனக்கு பிடிச்சிருச்சு. அதனால 50 வருஷம் நான் தெற்குவாசல் இருந்தவன். இந்த கடந்த 1 வருஷத்துக்கு முன்னால இங்க ஒரு வீடை வாங்கி இன்னைக்கு உங்களோட நான் ஐக்கியமாயிட்டேன். அந்த அடிப்படையில் உங்களுக்கு எல்லாம் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் செயலாளராக நான் விருப்பப்பட்டு இந்த பொறுப்பை ஏற்று இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கின்றேன். அதற்காக என்னை உங்களுக்கு இங்கு அடையாளப்படுத்திய திரு மோகனச்சந்திரன் சார் அவர்களுக்கு என் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மோகனச்சந்திரன் சார் எங்க இருக்காரு? அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம இந்த வருஷத்துல என்னென்ன நம்ம பண்ணிருக்கோம்னா ஒவ்வொன்றா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம நகருக்குன்னு ஒரு பெருமை சேர்க்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பூங்கா. மதுரையில எந்த பகுதியிலையும் இந்த மாதிரி பூங்காக்களை எந்த ஒரு அமைப்பும் பராமரிக்கல. நம்ம துரைசாமி நகர் சங்கம் மட்டும்தான் 3 பூங்காக்களை மிக மிக சிறப்பாக பராமரித்து வருகிறது, எல்லாருக்கும் தெரியும். அதுபோக இப்ப 4வது இன்னொரு பூங்கா நம்ம இப்ப உருவாக்கி இருக்கோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம சங்க அளவில் உள்ள அந்த பூங்கா நமக்கு நாம திட்டத்தில் 8 லட்சம் ரூபா அதோடைய மதிப்பீடு 8 லட்சம். நம்ம சங்கத்திலிருந்து 2.65 லட்சம் ரூபா நம்ம கொடுத்து இன்னைக்கு பூங்கா நம்ம சூப்பரா நடத்தி முடிச்சிருக்கோம். அந்த பூங்கா மிக விரைவில் வர இருக்கின்றது. அது போக இன்னும் 3 பூங்காக்களை நாம் நடைபாடுக்கூடிய பூங்காக்களாக நாங்கள் மேம்படுத்த இருக்கின்றோம். அந்த பூங்கா என்னென்னா அஸ்வினி ஸ்ட்ரீட்ல அஸ்வினி தெருவில் இருக்க பூங்கா, சாரதாபாத்தில் இருக்க பூங்கா, சொருப்பு 3வது ஊர்ல இருக்க பூங்கா. இந்த 3 பூங்காக்களும் மிக விரைவில் உங்களுடைய பயன்பாட்டுக்கு வரப்போகிறது என்ற சந்தோஷமான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தெருவிளக்கு. நம்ம நகரம் மட்டும் ஏறக்குறைய
152 தெரு விளக்குகள் இருக்கின்றது. நாங்கள் பொறுப்பேற்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 68 தெரு விளக்குகள் எரியாம பழைய எல்லாமே இருந்துச்சு. நம்ம கடுமையான ஒரு போராட்டம் பண்ணி இன்று அனைத்து தெரு விளக்குகளும் உங்கள் பயன்பாட்டுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணி இன்னைக்கு தெரு விளக்கு பூரா அன்னைக்கு சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொரோனா சமயத்தில் நம்முடைய சண்டை ஆற்றிய பணி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நாம் கொரோனா தடுப்பூசி முகாம்களை நடத்தியிருந்தோம். அந்த முகாமுக்கு வர முடியாத பெரியவங்க வீட்டுக்கே போய் நம்ம தடுப்பூசி பூஸ்டர் ஊசி போன்ற போட்டோம். மொத்தமாக 36 முகாம்களை நடத்தியிருக்கோம். எங்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் 36 கொரோனா முகாம்களை நடத்தி இன்னைக்கு நம்ம கொரோனா நோய் இல்லாத ஒரு பகுதியாக நமது தொழிற்சாலை நகரை இந்த சங்கம் மாற்றியிருக்கிறது என்பதை உங்களுக்கு பெருமையை சொல்லிக் கொடுக்கின்றேன். அடுத்துங்க நம்ம நகருக்கு மதுரை கார்பரேஷனுடைய சீஃப் ஹெல்த் ஆபீசர் முதன்மை சுகாதார அலுவலர் டாக்டர் வினோத்குமார் வந்திருக்காங்க. அவர் பலத்தை கைத்தட்டி கொடுக்கலாம். அவர் கமிஷனர் ஆஃப் மதுரை கார்பரேஷன் சார்பாக ரெப்ரசன்ட் வந்திருக்காங்க. அடுத்து இந்த பாதாள சாக்கடை விஷயம் சொல்ல போறேன். அது சம்பந்தமான சேகர் சார் வந்திருக்காங்க. அவங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேங்க் நல்லா கைத்தறிங்க. அவரே நம்ம நல்லா செயல்பட இருப்பேன். பாதாள சாக்கடை பிரச்சனை உங்க நகர் நம்ம நகருக்கு ஒரு பெருநியல் ப்ராப்ளம், நிரந்தரமான ப்ராப்ளம். என்ன காரணம்னு உங்க பொதுமக்களுக்கு சொல்ற ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன். உங்க இப்ப இருக்க பாதாள சாக்கடை அமைப்பு எல்லாமே முன்னொரு காலத்துல கொஞ்சமா வீடுகள் இந்த நேரத்தில் போடப்பட்ட அந்த சின்ன வாய்க்கால்கள் எல்லாமே அந்த மேல் ஓடும் சரி, அந்த வாய்க்காலும் சரி. ஆனா இன்னைக்கு ஏகப்பட்ட வீடுகள், ஆயிரக்கணக்கான வீடுகள் பெருகி போனதுனால அந்த கெப்பாசிட்டி இல்லாத அந்த குழாய்களால நம்ம அங்கங்க நமக்கு அடைப்பு ஏற்பட்டு தெருக்கள் எல்லாம் போகக்கூடிய சூழ்நிலை வருகின்றது. மாநகராட்சியும் எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த தண்ணீர் எல்லாம் வெளியே எடுத்து அடைப்பெல்லாம் எடுத்தாலும் நமக்கு புழங்கக்கூடிய நம்ம தண்ணி புழங்கக்கூடிய அளவு ஜாஸ்தி இருக்கிறதுனால அங்கங்க பாதாள சாக்கடையில உடைப்பு ஏற்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றது. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக நாம் கடுமையான முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சியின் பலனாக நமது நகர் முன்புறம் உள்ள ஆர்கே பஜாஜ் பக்கத்தில் உள்ள அந்த ஒரு பம்பிங் ஸ்டேஷன் 96 லட்சம் ரூபாய்க்கு சாங்ஷன் ஆயிருக்கு. அந்த உருவாக்குவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு என்னன்னா நம்ம மாநகராட்சி உறுப்பினர் அக்கா அமுதா தாமணி அவர்களும் நமது சங்க நிர்வாகிகளும் கடுமையான போராட்டம் நடந்தாங்க. இது நடக்கிற காரியமே கிடையாது. நீங்க மதுரையில எங்கேயுமே இது கிடையாதுங்க. நம்ம மதுரை நம்ம நகருக்கு மட்டும்தான் 96 லட்சம் ரூபாயில இந்த சாங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்க எல்லாம் இப்ப பார்த்துருப்பீங்க. ஏறக்குறைய எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 10% வேலை தான் இருக்கின்றது. அது கட்டி முடித்தவுடன் நம்ம நகரில் உள்ள அவ்வளவு பாதாள சாக்கடை இணைப்புகளும் அந்த பம்பிங் ஸ்டேஷன் இணைக்கப்பட்ட பிறகு நமக்கு எந்த காலத்திலையும் நமக்கு இனிமேல் பாதாள சாக்கடை பிரச்சனை வராது என்பதை அறுதி உறுதியாக அதிகாரிகள் முன்னால நான் உறுதியாக கூறி சொல்கிறேன். நாம் இந்த இன்னும் ஒரு சில நாட்கள்ல நம்ம நிறுவ போறோம். டோட்டலி நம்ம நகர்ல 36 சிசிடி கேமரா இருக்குங்க. 48 சிசிடி கேமரா நம்ம நகர்ல இருக்க போகின்றது. உங்களுக்கு தான் தெரியும், 3 பெரிய திருட்டு சம்பவங்கள் நம்ம நகர்ல நடந்துச்சு. நம்ம சிசிடி கேமரா உதவியோடு தான் இன்னைக்கு குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டார்கள் என்பதையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம். சிசிடி கேமரா நம்ம சங்கம் இன்னொரு 16 கேமரா வெளிப்பகுதியில் போட போடுது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லா போட்டிகளிலும் தாய்மார்கள், குழந்தைகள், பெரியவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு எங்களோடு இணைந்து எங்களை அந்த சங்கத்தில் சிறப்பாக செயல்பட்டு செல்வதற்கு உதவி புரிந்த நான் செக்ரட்டரியா இருந்தாங்க. வெளி வேலை ஆக்டிவிட்டிஸை நான் பார்ப்பேன். இந்த அட்மின் வேலையில எனக்கு பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா மக்கள் காலையில 7 மணிக்கு போன் பண்ணுவாங்க, கரண்ட் போச்சுப்பாங்க, பாம்பு வந்துச்சுப்பாங்க, சாக்கடை வந்துச்சுப்பாங்க. இந்த மாதிரி என்ன போன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அதில் அட்டெண்ட் பண்றதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கும். அந்த அட்மின் வேலையை என்னால் பார்க்க முடியாது. எனக்கு இந்த அட்மின் வேலையை என் கூட இருந்து எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்த முன்னாள் செயலாளர் புஷ்பராஜ் அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக என்னுடன் சேர்ந்து இந்த 1 வருட காலம் கடுமையாக உழைத்து
இந்த சங்கம் பல வெற்றிகளை அடைவதற்கு உதவி புரிந்த நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கும் செயற்குழு ஒவ்வொரு பேரையும் சொல்லணும் எனக்கு ஆசை. ஒவ்வொரு பேரையுமே சொல்லணும். ஏன்னா எல்லாரும் ஒற்றுமையா இருந்து எங்கள் கூட இருந்து நாங்கள் இன்னைக்கு பல காரியங்களை சாதிச்சிருக்கிறோம்னா அதுக்கு அவங்க எல்லாம் காரணம். ஸோ இந்த நிர்வாகக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த சங்கங்கள் பல விஷயங்களை செய்வதற்கு உதவி புரிந்த மாநகராட்சி அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், மின்சாரத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். கடைசியாக விட்டுட்டு நான் உதவி செய்யறதுக்கு எனக்கு உதவி புரிந்த என்னுடைய குடும்பத்தார்களை நான் நன்றி சொல்லணுங்க. ஏன்னா திடீர்னு 1 மணிக்கு போன் வரும், 2 மணிக்கெல்லாம் போன் வரும். அப்பெல்லாம் அவங்களும் என் கூட சேர்ந்து முடிச்சு அவங்களும் தூங்காமே இருப்பாங்க. ஸோ என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய மகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் வருங்காலங்களில் உங்களுக்காக நான் உழைக்கிறதுக்கு தயாராகும் என்று சொல்லிக்கொண்டு எனது செயலர் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்க வந்தில்லை அண்ணன் கவுமணி அவர்கள் ஒரு சில உரையாடுவார். நடைபெற்றுக் கொண்டிருக்க துரைசாமினார் மக்கள் நல சங்கத்தினுடைய 26ஆம் ஆண்டு விழாவினுடைய தலைவர் ரவீந்திரன் அவர்களே, செயலாளர் அண்ணன் இளங்கோவன் அவர்களே, தலைமை விருந்தினர் KS நரேந்திர நாயர் அவர்களே, விழாவுக்கு வந்திருந்த மாமன்ற உறுப்பினர் அமுதா தோமணி அவர்களே, PK அமிர்தா அவர்களே மற்றும் ராஜசேகர் அவர்களே, நாகலிங்கம் அவர்களே, வெங்கடேஷ் அவர்களே, வாழ்த்துறை வழங்க கொண்டிருக்கின்ற துரைசாமினார் பகுதியை உருவாக்கி கொடுத்த அன்பு சகோதரர் அண்ணன் உதயகுமார் அவர்களே, என்னுடன் ஒரு 15 ஆண்டுகள் எங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டிருக்கின்ற அண்ணன் VTR சங்கர்லிங்கம் அவர்களே மற்றும் நன்றி விளையாட்டிற்குரிய ராமநாதன் அவர்களே, தங்களுடைய சங்கத்தில் நாங்கள் இதுவரை 22 ஆண்டு காலம், 26 வருஷத்தில் 22 ஆண்டு காலம் உடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா என்னுடைய மனைவி 2001 மாமன்ற உறுப்பினர். அன்றிலிருந்து இந்த சங்க நிர்வாகிகள் மற்றும் உள்ளோர்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தாங்கள் கேட்கக்கூடிய உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். தற்போது என் மனைவி மாமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது இப்பகுதியிலே பாதாளச்சாக்கடை திட்டம் தொடங்கப்பட்டது. அன்றைய தினம் கட்ட வேண்டிய ஒரு பாதாளச்சாக்கடை பம்பிங் ஸ்டேஷன் 22 வருஷம் கழிச்சு நாங்கள் இப்போ தான் மறுபடியும் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஏண்டா அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் யாரும் எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. மீண்டும் அதை கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு இன்றைக்கு அதை சாதனையாகவே செய்து கொண்டு இருக்கிறோம். தற்போது அந்த பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. சிறிது பணம் பற்றாக்குறை இருக்கும் காரணத்தினால் இப்பொழுது எங்களுக்கு வந்திருக்காரு எங்களுடைய உதவி செயற்பொறியாளர் அண்ணன் சேகர் அவர்கள் வந்திருக்காரு. அவருடைய முயற்சியில் தான் ஒரு 85 லட்ச ரூபா கேட்டிருக்கான். ஏன்னா இங்கேருந்து நான் பற்றாக்குறை இருக்குன்னு அதை அவர் கமிஷத்தை வாங்கித்தாரோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து இந்த எக்ஸ்டென்ஷன் ஏரியாவுக்கு பண்ண வேண்டியிருக்கு. அமருத்து திட்டத்தின் கீழே அனைவருக்குமே குடிநீர் வழங்கும் பெரியாரிலிருந்து வழங்கும் திட்டம் பணி அடுத்த வாரம் நடக்க இருக்கிறது. அது ஒரு 7 கோடி ரூபாயில் சுமார் 4 கோடி 50 லட்சம் ரூபாய்க்கான சாலை பணிகள் டெண்டர் விடப்பட்ட நிலையில் இந்த அமருத் திட்டத்தினுடைய குழாய்கள் வைத்தவுடன் இந்த வேலை நடைபெறும். நான் ஆணையாளர் வந்திருப்பார் என்று நினைத்தேன். ஏன்னா ஒரு 4 பூங்காவுக்கு அனுமதி கேட்கணும். எல்லாரும் ஒரு பைபாஸ் சாலையில் நடந்துகிட்டு இருக்காங்க. சில ஆபத்துகள், சில நேரம் வாகன ஆபத்துகள் ஏற்படுகிறது, பெண்களுடைய நகைகள் திருட்டு போகிறது என்ற நிலைகள்லாம் பேப்பரில் வந்துட்டு பார்க்கலாம். இங்கேயும் சில பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கான மனுவும் நான் கொடுத்து இருக்கிறேன். நான் ஆணையாளர் வந்திருந்தா கண்டிப்பாக நாங்கள் கேட்டிருப்பேன். கோரிக்கை எதுவும் வைப்போம்னு நினைக்கணுமோ வரலையான்னு தெரியல எங்களுக்கு. அதற்கு பதிலாக எங்களுடைய உதவி செயற்பொறியாளரும் மாநகராட்சியுடைய முதன்மை சுகாதார அதிகாரி வந்திருக்காரு. இங்கே எனக்கு எல்லா புகாரும் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, பூரா மாடும் நாய்க்குட்டியும் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 200-300 நாய்கள் தெரியுது. கணேசன் சார் ஏசி சார் எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் போன ஒரு 40 நாய்க்குட்டி அந்த சொருப்பு நகர் பூங்காலே தங்கியிருக்கு. அதை பிடிக்க சொல்லி இங்கே இருக்கவங்களே அதுக்கு சில பேர் உதவி பண்ணுறாங்க. அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியல எங்களால். ஏன்னா அவங்க உணவு அளிப்பது போன்ற வேலைகள் பார்க்குறாங்க. அதே போல மாடு முட்டுறதுக்கு எங்கள்கிட்ட புகார் கொடுக்குறாங்கன்னா அவங்க வீட்டில் தான் கீரையும் வைக்கிறாங்க, தண்ணியும் வைக்கிறாங்க.
அது கொடுக்கலைன்னா அவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்க முட்ட வேண்டிய நிலைமையில இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா நம்ம வந்து எதுவும் செய்யலாம். அதனாலும் சுகாதாரத்துறை அதிகாரி அவர்களிடம் நாங்கள் வந்து தெரிவிப்பது என்னன்னா, இந்த மாடுகளையும் நாய்களையும் கொஞ்சம் பிடிச்சி வருவாங்க. ஏன்னா சிறு குழந்தைகள் போக முடியலை. மற்ற பெரியவர்கள் நாங்கள் குறை சொல்லனால சிறு குழந்தைகள் போக முடியல. நான் டெய்லி காலையில் 6 மணிக்கெல்லாம் அங்கே வந்துடுவேன். 6 மணிக்கு ஒரு தடவை, 10 மணிக்கு வர, ஈவினிங் 6 மணிக்கு ஒரு தடவை, 3 தடவை வந்துட்டு தான் போகிறேன். உங்கள் நகரில் தான் நான் குடிதான் இல்லை, ஆனால் மேக்ஸிமம் வந்து உங்கள் நகரில் தான் இருக்கேன். பணிகள் நடக்குது. இந்த எங்கள் மாமாவோட வேல்முருகனார் சங்கத்தினுடைய தலைவர் இங்கே தான் இருக்காரு. அன்னை பாண்டியராஜ வானமானவர் சங்கத்தினுடைய தலைவர் இங்கே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களாம் காலையில் சந்தித்து உங்களுடைய நகருடைய பிரச்சனை, உங்கள் தெருவுடைய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டுட்டு உடனடியாக ஆளை அனுப்பி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து அதிகமாக நேருநகரம் மருதுபாண்டியன் நகரம் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. அதிக பிரச்சனை இருந்தது இங்கே தான் பாதாள சாக்கடை. ஆனால் ஆணையாளர் வருவாருன்னு என்னமோ நினச்ச தெரியல, 2 நாளாக பாதாள சாக்கடை வெளியேறல. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. டெய்லி பாதாள சாக்கடை பாவம் அண்ணன் சேகரன் எங்களுக்கு பாதாள சாக்கடை வண்டி கொடுத்துருவாரு, அடப்படுக்கிற வண்டி கொடுத்துருவாரு, மண்ணல்ற வண்டி கொடுப்பாரு. இது ஒரு பெரிய பிரச்சனை. அவரே இங்கே ஒரு 10-15 இந்த தெருவுக்கு வந்திருப்பாரு. அது என்னன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 3 நாளாக எந்த இடத்துலையுமே பாதாள சாக்கடை தண்ணி வெளியே போகல. அந்த அளவுக்கு இல்லை. நீங்கள் தண்ணியை நம்ம குறைச்சி புழங்கிறீங்களான்னு எனக்கும் தெரியலை. அதனால் வந்து உங்களுடைய பணிகள் வந்து துரிதமாக நடைபெறும். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. உதவுவதற்கான அதிகாரிகள் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒரு பெரிய குறை இங்கே என்னன்னா, பூராமே வசதியானவர்கள் இருக்கிறார்கள். எல்லா இடத்துலையுமே வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து மாநகராட்சியிலேருந்து கொடுக்குறாங்க. அது இங்கே வாங்கினா இதில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து கட்டுறதுக்கான இடம் வேண்டியது இருக்கிறது. இது நீங்கள் எல்லாரும் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகுவோம் என்று கூறினால், நான் ஒரு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவரிடம் கேட்டு ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று அமைப்பதற்கான இடங்க வசதிகள் இருக்கு. 29 பூங்கா இருக்கு. அதையும் பெற்றுத் தருவேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி எடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அடுத்ததாக நமது மதுரை கார்ப்பரேஷனுடைய சீஃப் ஹெல்த் ஆஃபீஸர், முதன்மை சுகாதார அதிகாரி அவர்கள் திரு வினோத் அவர்கள் உங்களுடைய உரையாடுவார்கள். இந்திய மாலை வேளையிலே துரைசாமி நகர் மக்கள் நலச்சங்கம் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஆண்டு விழாவிற்கு மாநகராட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய ஆணையருக்கு என்னுடைய முதற்க நன்றிகள். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள், மாமன்ற உறுப்பினர் திருமதி அமுதா தவமணி அவர்களுக்கும், ராஜோக் ஆசிரியை திருமதி அமிர்தா அவர்களுக்கும், இந்த நலச்சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட ஆபீஸ் பேயர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள சிறப்பு அழைப்பாளர்கள், சமூக சேவையாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது இந்த மதுரை என்னுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இந்த மதுரை கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து 20 லட்சம் பாப்புலேஷன். அதாவது 19 மாவட்டத்தை விட மதுரை மாநகரில் வந்து மக்கள் தொகை வந்து அதிகம். ஸோ இந்த பப்ளிக் ஹெல்த் சர்வீஸ் டெலிவரி வந்து மதுரை மாநகரை பொறுத்தவரை ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதாவது கிராமப்புறங்கள், அதாவது துணை இயக்குனர் சுகாதார பணிகள் வந்து கிராமப்புறத்தில் இருப்பாங்க. ஸோ கிராமப்புறத்தில் வந்து இந்த ஹெல்த் நீடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் சர்வீஸ் கொடுக்கறது வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸி. ஏன்னா கிராமத்தில் வந்து ஒரே மாதிரியான மக்களுடைய லைஃப் பேட்டர்ன், சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அர்பனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் டிஃபர் ஆகும். ஒவ்வொரு பகுதி மக்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான ஹெல்த் நீடு இருக்கும். ஸ்லம் பாப்புலேஷனில் ஒரு மாதிரி இருக்கும், பார்சான ஏரியாவில் ஒரு மாதிரி தேவைகள் இருக்கும். ஸோ அர்பன் ஹெல்த் சர்வீஸ் டெலிவரின்றது ரொம்ப சேலஞ்ச். ஸோ ஹெல்த் சர்வீஸ் டெலிவரியில் வந்து இப்போ கார்பரேஷன் சார்பாக என்ன சர்வீஸ் வந்து நம்ம கொடுக்குறோம், என்னுடைய செக்ஷன் வழியாக கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் வந்து நிர்வகிக்கிறோம். ஸோ சார் சொன்னார் வந்து இப்போ ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களில் 50,000 மக்கள் தொகைக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கணும். இந்த இடம் நியர்பையாக பார்த்தோன்னா நமக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து இல்லை. அதாவது நியர்பைனா இங்கே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இல்லை. இந்த சைடில் ஒன்று விராட்டிப்பட்டு பிஹெச் இருக்குது, இல்லைனா பைக்காரா பிஹெச் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மெயின் ரோட்டில் வந்து நம்ம ஒரு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் வந்து இப்போ நியர் கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் இருக்குங்க. ஸோ நமக்கு வந்து 62 ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் வந்து நம்ம மாநகராட்சிக்கு வந்து சேங்ஷன் ஆகிருக்கு. அதில் ஒரு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் வந்து இந்த
பைபாஸில் இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நியர் கம்ப்ளீஷனில் இருக்குது. அதுக்கு வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரில் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு சுகாதார ஆய்வாளர், இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில். ஸோ இது முடிஞ்ச உடனே மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ யூபிஹெச்சில் உங்களுக்கு கொடுக்கப்பட என்னென்ன சேவைகள்லாம் இருக்கோ அது எல்லாமே ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரில் கிடைக்கும். காலையில் மற்றும் மாலையில் வந்து டாக்டர் கன்சல்டேஷன் கிடைக்கும். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற தொந்தரவு பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ், பிபி, சுகர் தான். ஸோ பிபி சுகர் வந்து நீங்கள் அங்கே அந்த என்சிடி மக்களை தேடி மருத்துவ ப்ரோக்ராம் வந்து அங்கே இருக்கும். ஸோ அங்கே ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம், மாத்திரைகள் வாங்கிக்கலாம். வயதானவர்களுக்கு அங்கே நீங்கள் என்ரால் பண்ணிங்கன்னா வீடு தேடி வந்து மாத்திரை கொடுக்குறோமோ அங்கத்தில் சிறந்த முறையில் செயல்படுத்தப்படும். இதெல்லாமல் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அந்த RCHID ரெஜிஸ்டர் பண்ணுறது, உங்களுக்கு வந்து அந்த அர்பன் ஹெல்த் நர்ஸ் வந்து வீட்டில் வந்து அந்த மெட்டர்னல் சைல்டு ஹெல்த் சர்வீஸ் கொடுக்குறது. அப்புறம் சார் நான் வரும்போது கோவிட் வேக்சினேஷன் பற்றி சொல்லியிருந்தார். கோவிட் வேக்சினேஷன் இல்லாமல் யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம், அதாவது BCG-ஆக இருக்கட்டும், மீசில்ஸாக இருக்கட்டும். ஸோ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கம்பல்சரி வேக்சினேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துல ஹெல்த் சர்வீஸ் வந்து இருக்குங்க. ஸோ அந்த ஒரு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் மார்ச் ஃபர்ஸ்ட்டில் ஓப்பன் பண்ணிட்டோம்னா இது ஒரு உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு வரமாக இருக்கும் அந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ன்றது இது நான் கண்டிப்பாக உறுதியளிக்கிறேன். ஸோ அடுத்து என்னுடைய செக்ஷன் மூலமாக கொடுக்கப்படுற சேவைகளில் முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா திடக்கழிவு மேலாண்மை. ஸோ திடக்கழிவு மேலாண்மை வந்து நகர்ப்புறங்களில் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஏன் நம்மளுக்கு சேலஞ்சிங்கான விஷயம்னா ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அதிகம், நமக்கு வந்து யூஸ் ஆஃப் நான் டீக்ரேடபிள் வேஸ்ட்டு இங்கே வந்து அதிகமாக இருக்கும். அலாங் வித் தட் எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் டெமாலிஷன் வேஸ்ட்டு. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கலெக்ட் பண்ணி ப்ராப்பராக அதை மேனேஜ் பண்ணுறது வந்து இட்ஸ் எ பிக் சேலஞ்ச். இதில் வந்து நம்ம பீப்புள் பார்ட்டிசிபேஷனில் என்ன முக்கியமான விஷயம்னா சோர்ஸ் செக்ரிகேஷன். குப்பைகள் கொடுக்கும்போது நம்ம பிரித்து கொடுத்து அதை மேலாண்மை பண்ணுறது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டான விஷயம். ஸோ இதில் வந்து நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஸ்பெஷல் பிளான் மாதிரி நம்ம போட்டு செக்ரிகேட்டட் வேஸ்ட் போட்டு இங்கே கம்போஸ்டிங் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். இதை நான் ஆஃபீஸ் பேரோட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்த சர்வீஸ் என்ன நம்ம கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா டாக் அண்ட் கேட்டிங் மெயின்டெனன்ஸ். ஸோ சார் சொன்னார் பேசும்போது இங்கே டாக் மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொன்னார். ஸோ நம்ம மாநகராட்சியில் இங்கே மட்டும் இல்லை அனைத்து நகர்ப்புறங்கள்லேயும் வந்து இந்த டாக் மெயின்டெனன்ஸ் அண்ட் கேட்டில் மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு கோர்ட் கைட்லைன்ஸ் படி நம்ம டாக் கேட்ச் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அது அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ரீலோகேட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் ஆண்டர் சுப்ரீம் கோர்ட்டுடைய நம்மளுடைய டைரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ரேட் ஆஃப் அனிமல் பர்த் கண்ட்ரோல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து 2 வெஹிக்கிள்ஸ் வந்து வாங்குறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம். ஸோ 1 vehicle per zone அப்படின்னு கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் தேட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கோம். இன்னும் ஒரு 2 or 3 months அதை நம்ம பண்ணிட்டோம்னா ஸோ ரேட் ஆஃப் ABCs அதிகமான பண்ணால் நம்மளோட டாக் பாப்புலேஷன் வந்து நம்ம கட்டுக்குள் கொண்டு வரலாம். கேட்டில் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைன் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம நிர்வாகத்தில் வந்து நம்ம முடிவு எடுத்துருக்குறோங்க. ஸோ ஃபைன் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இன்னும் 2-3 மாநகராட்சியில் பண்ண மாதிரி ரிப்பீட் அஃபண்டர்ஸ். ஸோ அந்த கேட்டில் பிடிச்சோன்னா அதை நம்ம ஏலம் முட்டு இது மாதிரி நம்ம கடினமான நடவடிக்கைகள் எடுத்தோம்னா அதை நம்ம குறைச்சிருக்கலாம். ஸோ நம்ம மாநகராட்சியிலே பார்த்தோம்னா கடந்த அக்டோபர் மந்த் வரைக்கும் நம்ம எடுத்திருக்கிற என்ஃபோர்ஸ்மெண்ட்டை விட நவம்பர், டிசம்பர், ஜனவரி மந்தில் வந்து 3 மடங்கு அதிகமான நடவடிக்கை எடுத்திருக்கோம். உதாரணத்துக்கு வந்து ஒரு மாதம் நம்ம 100 மாடு பிடிச்சி ஃபைன் போட்டோம்னா லாஸ்ட் மந்த்லாம் பார்த்திங்கன்னா 300 எண்ணிக்கையிலான மாடுகள் பிடிச்சி ஃபைன் போட்டு நடவடிக்கை எடுத்திருக்கோம். ஸோ இந்த நடவடிக்கை கண்டிப்பாக தொடரும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணி எடுப்போன்றதை நான் உறுதியளிக்கிறேன். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸோ அல்டிமேட்டாக பப்ளிக் ஹெல்த் செக்ஷனுடைய கோல்ஸ் அண்ட் நம்மளுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா டிசீஸ் ப்ரிவென்ட் பண்ணுறது. இப்போ டிசீஸ் வந்த பிறகு நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட பை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் பீப்புள் கோஆப்ரேஷனோட நம்ம சில ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கும்போது தான் நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வரும். ஸோ இதில் நம்ம என்விரான்மெண்ட்டோட பாதுகாக்கிறது, அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் லைஃப் ஸ்டைல். சார் சொன்னார் இங்கே நம்பர் ஆஃப் பார்க்ஸ் வந்து இங்கே அதிகம்னாரு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வரம் நீங்கள். ஸோ டெய்லியுமே வந்து ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இல்லாமல் இருங்க, ரெகுலர் ஸ்க்ரீனிங் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா வில் பி ஹெல்த்தி. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் ஃபார் to go to Chennai, so please pardon me, I will debut my deputy commissioner சொன்னார். அவர் டெப்டி கமிஷனர் நான் டெபியூட் பண்ணுறேன், he will represent myself அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே சார், நீங்கள் முயற்சி பண்ணிங்க வர்றதுக்கு அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் 7 மணிக்கு நான் ஃப்ளைட்டில் போகிறதுனால என்னால் 5:30 நான் போயிடுவேன்.
நாய் பிடிக்கணும் அது இது நீங்க போன் பண்ணீங்கன்னா நான் மட்டும் தான் சொல்லணும். நல்லா கை தட்டுங்க. அடுத்து பாதாள சாக்கடை நமக்கு பிரச்சனை ஏற்படும் எல்லாம் நாம் கே அமிர்தா அவர்கள் நம்மோடு உரையாற்றுவார்கள். சிறப்பு விருந்தினர்கள், மதிப்பிற்குரிய டாக்டர் வினோத் சகோதரர் மற்றும் இந்த மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் அமுதா நவமணி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வாழ்த்துறை வழங்க வருகை தந்துள்ள உதயகுமார் சகோதரர் மற்றும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இந்த நல்ல நிகழ்விலே பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் 26வது ஆண்டு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு நலச்சங்கத்தை உருவாக்கி இவ்வளவு மக்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான சேவைகளை செயலாளர், பொருளாளர், தலைவர் எல்லாம் சேர்ந்து இதை செய்துட்டு இருக்கிறீங்க. நல்ல ஒரு மக்கள் நலப்பணிது. இது நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு பணியாக இருக்கும் பட்சத்துல நாம இங்கே இந்த இடத்துல வசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய மனதையும் நல்ல ஒரு ஆரோக்கியமா வச்சுக்கும் போது உடலும் மனமும் சேர்ந்து நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சுகமாக அமையும் அப்படின்றதுதான் இந்த பிரம்மகுமாரிகள் அமைப்புல நம்ம மெடிடேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு எளிய யோக பயிற்சி கற்றுக்கிறோம். இன்றைய நிகழ்வுல நம்ம கௌரவ விருந்தினராக அழைச்சிருக்கிறாங்க மதிப்பிற்குரிய சகோதரர் ரவீந்திரன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மெடிடேஷனுடைய ஒரு கான்செப்ட் மட்டும் உங்க எல்லோரிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அங்கங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் வரிசையில வந்து அமர்ந்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நலச்சங்கம் மட்டுமல்ல இது சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் ஆரோக்கியமா இருக்கணும், எல்லாருக்காக சேர்ந்து ஒரு தியானம் செய்வோம். அங்கங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாரும் அமர்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும், குழந்தைங்களும் உட்காந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து அந்த நல்ல எண்ணத்தினோட ஒரு அதிர்வலைகள் நாம் உருவாக்கும் பொழுது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய இந்த சமுதாயம், இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம் எல்லாமே நம்முடைய சுகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக, ஒரு சூழலாக நமக்கு அமையுன்றது தான் இந்த தியானத்தினுடைய முக்கியமானது. பிரம்மாகுமாரிகள் அமைப்பு என்பது கடந்த 87 வருடங்களாக ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு எளிய யோக முறையை நம்ம கற்றுக்கிறோம். இதுல 3 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம யாரு, நமக்கு மேலான சக்தி யாரு, இந்த உலக நாடகத்தினுடைய சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு இப்ப எல்லோருமே ஆண்டு அறிக்கையெல்லாம் அறிவிச்சாங்க. அதுல நிறைய நம்ம கேட்டோம், நிறைய சிரமங்கள் இருக்குது. ஆனாலும் எல்லாருடைய எண்ணமும் என்ன இருக்குன்னா ஏதோ ஒரு விதத்துல நம்ம உதவி செய்யணும். குடும்ப சூழல்ல எப்படி வேணா இருக்கலாம், ஆனா எல்லாருக்கும் உடல் நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும்னு நினைச்சு நம்ம எல்லாருமே உதவிக்கு தான் ஓடுறோம். அப்ப எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் தான் நமக்குள்ள ஓடுது. இந்த எண்ணத்தை நம்ம என்ன செய்ய போறோம்னா தொடர்ந்து செய்ய போறோம். இதுதான் தியானம்னு சொல்றோம். நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகளுக்காக டெய்லி ஒரு 2 நிமிஷம் 2 நிமிடங்கள் நம்ம பிஸியா இருக்கிறோம் அப்படின்னா அது நம்ம ஒத்துக்க முடியாது. கொஞ்சம் முன்னாடி வீடியோ கூட காமிச்சாங்க. சகோதரி ஐபிஎஸ் இருக்கக்கூடிய நார்த்து சென்னையில சேவை ரம்யா பாரதி ஐபிஎஸ் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். எல்லாரும் நல்ல ஒரு கரவுளை எழுப்பலாமே. எவ்வளவு பேர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களுடைய சகோதரர் உதயகுமார் ஐயா அவங்களுடைய மருமகள் ரொம்ப நல்ல சொன்னாங்க. நாம் எதை ஃபோக்கஸ் பண்றோம், எதை நோக்கி நம்முடைய எண்ணங்கள் ஓடுதோ அதனுடைய இதை நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியும். படிக்கும் பொழுது நான் வேற எதுலேயும் கவனம் கொடுக்கல அப்படின்றத சொன்னாங்க. அதே இதுதான் நம்ம ஃபோக்கஸ்ன்னு சொல்றோம். தியானம் என்பது வேற ஒன்றும் இல்லை. ஒரு பணியை நாம் செய்யும் பொழுது நம்முடைய கவனம் அதில் இருக்கணும். ஒரு உணவு சாப்பிட்றோன்னா அதில் நம்முடைய கவனம் இருக்கணும். பிரார்த்தனை செய்யறோம்னா அதில் நம்முடைய கவனம் இருக்கணும். ஒரு பணி படிக்கிறோம்னா அதில் கவனத்தை கொண்டு செலுத்துறோம். ஆக இந்த கவனத்தை செலுத்துறதுக்கான ஒரு எளிய பயிற்சி இதுதான் யோகான்னு சொல்றோம். இதோட பேசிக் கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். ஒரு 5 விஷயம்தான். ஒரு எண்ணத்தை நாம் உருவாக்குறோம் நமக்குள்ள அப்படின்னா முதல்ல அது நம்மளுடைய உணர்வுகள்ல சேரும். இப்போ ஒரு படிப்பை நாம் தொடரணும், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும், ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும் விருப்பப்படுறோம் அப்படின்னா இந்த எண்ணம் நமக்குள்ள என்ன ஆகும்னா நம்முடைய உணர்வுகள்ல முதல்ல சேரும். அதன் பிறகு நம்முடைய ஆழ் மனதில் அது பதிவாயிடும். எது ஆழ் மனதில் பதிவாடுதோ
இருக்கோ அது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் இயக்க ஆரம்பிச்சிடும். அதை நோக்கி தான் நம்ம ஓடிட்டே இருப்போம். அப்ப நாம் ஒரு செயலை நாம் உருவாக்கிட்டோம், இதை செய்யணும், இதை அடையணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த எண்ணம் நமக்குள்ள மீண்டும் மீண்டும் எழும் பொழுது அதை நோக்கி நம்முடைய செயல்பாடுகள் அமையும். இது இரண்டாவது. மூன்றாவது என்ன ஆகும்னா, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சூழல் நமக்கு சேர்ந்து வேலை செய்யும். ஒரு செயலை நம்ம செய்து முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்மளோட உடம்பும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும், நம்முடைய உணர்வுகளும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சூழலும் அதுக்கு சேர்ந்தால் போல இருக்கும். அதன் பிறகு நம்ம சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுடைய எண்ணம் அந்த மாதிரி அமையும் போது எல்லாரும் சேர்ந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஐந்தாவது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் அதுக்கு சேர்த்து உதவி செய்யும். இந்த கொரோனா காலத்துல கூட நிறைய நம்ம சவால்களை எதிர்கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்துல கூட எல்லாருக்காகவும் நம்ம தியானம் செய்யறோம். நிறைய இடங்கள்ல அந்த பயிற்சி வகுப்பு எல்லாம் நடத்துறோம். எதுக்காகனா எல்லாருடைய நல்ல எண்ணம் எல்லாரோடையும் போய் சேரணும். உலகம் இன்புற்றிருக்க வேண்டும், அதையன்று வேறொன்றும் அறியேன் பராமரமேன்னு சொல்றோம். அப்ப எல்லாரும் நல்லா இருக்கும் போதுதான் நம்முடைய உடல் நலமும் மனநலமும் நல்லா இருக்கும் அப்படின்றது அதனோட அடிப்படை. அதனால இந்த எண்ணத்தை நம்ம அதிகாலை பொழுதுல செய்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. தியானம்ன்றது ஒரு எளிய பயிற்சி. இந்த தியானத்தை நாம் தொடர்ந்து மேற்கொண்டோம் அப்படின்னா உடல் நலம் மனநலம் இரண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சிம்பிள் டெக்னிக் நான் 3 விஷயம் சொல்லி உங்களுக்கு இந்த மெடிடேஷன் பயிற்சி மட்டும் செய்ய வைக்கிறேன். பொதுவாக நம்ம எல்லாருமே இந்த உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா ஒரு 3 விஷயத்துல கவனம் கொடுப்போம். ஒன்று, நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவோம். அப்புறம் என்ன செய்வோம், நல்ல ஆரோக்கியமா இப்போ எல்லாருக்குமே தெரியுது புரோட்டீன் இதில் இருக்கு, இதில் இந்த எனர்ஜி இருக்கு, எல்லாருமே எல்லாமே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். எந்தெந்த பொருள் என்ன இருக்கு. முன்னெல்லாம் எதுவுமே தெரியாது, அம்மா என்ன சமைச்சு கொடுத்தாங்களோ அதான் சாப்பிட்டோம். இப்போ அப்படிலாம் இல்லை, நமக்கு எல்லாமே தெரியும். அப்போ ஆரோக்கிய உணவு வேணுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியுது. அடுத்து என்ன செய்யறோம், எல்லாருக்குமே எக்ஸசைஸ் பண்ணணுன்ற எண்ணம் வந்துட்டு. இப்போ நம்ம ஆரோக்கிய உணவு சாப்பிட்றது மட்டும் இல்லை, எக்ஸசைஸ் வேணும் உடம்பை நல்லா வச்சுக்கணும்னா. மூன்றாவது, நல்ல ஓய்வு தேவைப்படுது. ஓய்வும் ஒரு சிறந்த மருந்து. அதே போல எப்படி இந்த உடலுக்கு நம்ம கவனம் கொடுக்குறோம், அதே போல மனதை நாம் ஆரோக்கியமா வச்சுக்கிறது. உடலும் மனதும் சேர்ந்து ஆரோக்கியமா இருக்கும் பொழுதுதான் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நம்ம அமைச்சுக்க முடியும். அப்ப மனமும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இதே 3 விஷயங்கள் தான். மனதுக்கு நல்ல உணவு கொடுக்கணுங்க. இந்த மனதுக்கு நல்ல உணவு கொடுக்கறதா தியானம்னு சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. மனதுக்குள்ள நல்ல எண்ணங்களை நமக்கு நாமே செய்ய கற்றுக்கணும். நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகளுக்காக, நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்காக, நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும், இந்த இயற்கை, இந்த ஜீவராசி, பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த நல்ல எண்ணங்களை நாம் கொடுக்கணும். ஸோ இது முதல். இது இரண்டாவது என்ன செய்யறோம்னா எக்ஸசைஸ். எப்படி உடம்புக்கு எக்ஸசைஸ் நம்ம வாக்கிங் போகிறோம், நிறைய இந்த பயிற்சிகள்லாம் செய்வோம். அந்த மாதிரி மனதுக்கு எக்ஸசைஸ் தான் மெடிடேஷனை சொல்கிறோம். அடிக்கடி நம்முடைய மனதை சுத்த எண்ணத்தின் பக்கம் நம்ம கொண்டு போகணும். எப்படி உடம்புக்கு ஒவ்வாத உணவையோ கெட்ட போன உணவையோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதோட பாதிப்பு நமக்கு தெரியுது. அந்த மாதிரி மனதுக்கு ஒவ்வாத நம்ம கொடுக்குறோம். பாருங்க, என்னைக்கோ நடந்த நிகழ்வு மனசுக்குள்ள வச்சிருக்கோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க நம்ம ஏதாவது சொல்லியிருப்பாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய உறவுகள் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. நம்ம சொல்லுவோம், நான் 5 வருஷமா இவங்கிட்ட பேசல. 5 வருஷமா நம்ம பேசாம இருந்தா யாராவது அவார்டு கொடுப்பாங்களா நமக்கு? சொல்லுங்க, யாராவது அவார்டு வாங்கியிருக்கோமா? ஆனால் 5 வருஷமா நான் பேசினாலும் எல்லாருடைய பெருமையா சொல்றோம். இது நல்ல விஷயமா செய்ய போறோம். உங்கள் உடலுடைய எல்லா பாகங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. உங்களுடைய மனதை எண்ணங்களை புருவ மத்தி கொண்டு வாங்க. ஒரு சின்ன பிரகாச ஒளி இருக்கிறத பாருங்க. சைலன்ஸ் மியூசிக். உங்களோட உறுப்புகள் அனைத்தும் சீரா இயங்குறத பாருங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனசுல நினைங்க. எல்லாம் வல்ல அந்த இறை சக்தி இந்த நல்ல நேரத்துல நமக்கு சகல சௌபாகியத்தையும் கொடுத்துட்டே இருக்கிறார். அந்த தூய சக்தியான இறைவன் என்னுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் மனது ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் அவருடைய சக்தியானது எனக்கு கிடைச்சிட்டே இருக்குது. அந்த சக்தியை நான் எனக்குள்ள உள்வாங்குறேன். என்னுடைய உடலின் ஒவ்வொரு பாகமும் சீரா இருக்குது. என்பர்கள் இந்த இயற்கை
இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இறைவனுடைய அன்பினால் நிறைந்து நல்லா கை தட்டலாம்னாங்க. அடுத்து வந்து விஜயா சங்கலிங்கன் அவர்கள் நம்ம எல்லாம் வாழ்த்துறை வழங்குவார்கள். துரைசாமி நகர் மக்கள் நலச்சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த 26ஆம் ஆண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி தலைவர் ரவீந்திரன் அவர்களே, நல்ல சிறப்பான ஒரு ஏற்பாடு பண்ணி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற செயலாளர் அன்பு தம்பி இளங்கோவன் அவர்களே, பொருளாதார பற்றாக்குறை இல்லாம இந்த நிகழ்வை நல்லபடியாக நடத்திட்டு இருக்கிற பொருளாளர் ராமநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பேருதவியாக இருந்து கொண்டிருக்கின்ற நம் பகுதியைச் சேர்ந்த பிரபலர் உதயகுமார் அவர்களே, சுமதி உதயகுமார் அவர்களே, இந்த பகுதியில் என்ன தேவைனாலும் ஓடோடி வந்து செஞ்சுட்டு இருக்கின்ற தவமணி அவர்களுக்கும் அமுதா தவமணி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல மதுரை மாநகராட்சியிலிருந்து முதன்மை சுகாதார அமைச்சர் செயலாளர் வந்திருக்காரு. இங்க அவருக்கும் இந்த மேடையில் வந்திருக்கு அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை முதற்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே ஒரு வருஷம் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை, தொழில் சூழ்நிலை இதெல்லாம் விட்டுட்டு இந்த தலைவர் செயலாளர் பொருளாளர் பாடுபடுறான்னு சொன்னா உண்மையிலேயே இது மிகப்பெரிய விஷயம். ரொம்ப சிறப்பு. என் பக்கத்தில் உட்காந்து தலைவர் சொல்லிட்டு இருந்தாரு, உண்மையா எந்த வேலையுமே என்னால புரியா பார்க்க முடியலன்னு சொன்னார். உண்மையிலேயே இந்த ஒரு வருஷம்ல டெடிக்கேட்டடா அவங்க ஒர்க் பண்றதுனாலதான் நமக்கு சந்தோஷமா எல்லாருமே இருக்கிறோம். இதுல செயலாளர் சொன்னாரு, நம்ம பகுதி மக்கள் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் கூட தொந்தரவு பண்றான்னு சொன்னாரு. அந்த மாதிரிலாம் நம்ம பகுதி மக்கள் யாரும் இரவு 1 மணி 2 மணிக்கெல்லாம் தொந்தரவு பண்ணல. சில விஷயத்த இருந்தாலும் அதையுமே கூட தன்னுடைய பணியா ஏற்று மிக சிறப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இந்த சுகாதாரத்துறையுடைய முதன்மை செயலாளர் வந்திருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு சின்ன வேண்டுகோள், மதுரையிலையும் சரி நம்ம பகுதியிலையும் சரி கொசுக்கள் நிறைய, இந்த கொசுக்களை கட்டுப்படுத்துவதற்கு தொடர்ந்து மருந்து கொடுத்து இந்த கொசுக்களை அழிக்கிறதுக்கு வேலை பார்க்கணும்னு இந்த கூட்டத்தினுடைய வேண்டுதலை நான் தெரிவிக்கிறேன். உண்மையிலேயே அதே மாதிரி அந்த தியான பயிற்சியை பற்றி அமிர்தா சகோதரி அவர்கள் சொன்னாங்க. நான் சிம்மக்கல்ல இருக்கிற அவங்களுடைய தியான மண்டபத்துக்கு நான் போயிருந்திருக்கிறேன். மிக சிறப்பா இருந்துச்சு. தொடர்ந்து போகணும்னு எனக்கு ஆசை. இருந்தாலும் இப்ப நீங்க இங்க திருச்செந்தூர் அலுவலகத்தில் இருக்கிறீங்க, நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்துறேன். இல்லாட்டி ஏர்லி மார்னிங் அங்க சிம்மக்கல்ல வரதுக்கு முயற்சி பண்றேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பா நடத்தி இதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் கூறி நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம நகரில் 3 முக்கிய பெருமைகளை நம்ம பெருமைப்படுத்த இருக்கின்றோம். அதில் முதலாவது நம்ம பெருமைப்படுத்த இருப்பது ப்ரொஃபசர் டாக்டர் ராஜசேகர் அவர்கள். உங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் எதுக்கு இடமும் ஒரு 50லேருந்து 100 பேர் வரைக்கும் தன்னுடைய அன்னதானம் பண்ணி அவங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னா தியாகராஜ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உடைய முன்னாள் பிரின்சிபல் அவர்கள். தினமும் 50லேருந்து 100 பேருக்கு அன்னதானம் ஏழைகளுக்கு வழங்கி கொண்டிருக்கிற ஒரு பெரிய புண்ணியமான காரியமாக செய்து கொடுக்கிறார். அவரை பெருமைப்படுத்துவதன் மூலமாக நமது நகர் நாம் பெருமைப்படுகின்றோம். அவருக்கு அந்த பொன்னாடையும் அந்த நினைவு பரிசை வழங்கும்படி சீஃப் ஹெல்த் ஆபீசர்
வினோத் சார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நகருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பார் இன்னொருத்தர் இருக்காங்க. அவர் சீஃப் இன்ஜினியர் பணிபுரிந்து மலர்களில் இருந்து ஒரு மருத்துவத்தை உருவாக்கி இன்னைக்கு நூற்றுக்கணக்கான கேன்சர் பேஷண்ட்களுக்கு வந்து அவர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. முதல் பாத்தீங்கன்னா காலையில 3 மணிலிருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் பொதுமக்கள் வந்து அவர் நம்பி வர்றாங்க. மலர்ல இருந்து ஒரு மருத்துவத்தை அவர் கொடுத்து பொதுமக்களை வந்து அவர் வந்து காப்பாற்றி கொண்டு வருகின்றார். அந்த டாக்டர் ராமலிங்கம் அவர்களை பெருமைப்படுத்தும் முறை நம்ம நகரம் பெருமை அடைகின்றார். டாக்டர் நாகலிங்கம் அவர்களுக்கு உதயகுமார் சார் அவர்கள் முன்னாடி போட்டி இந்த கௌரவ பரிசு வழங்குவார். விக்னேஷ் பள்ளியில் திருமா ஸ்கூல் வந்திருக்கீங்களா? விக்னேஷ் வந்திருக்கீங்களா? தம்பி நீங்க வாங்க தம்பி. சார் வந்திருக்கீங்க. சாரை பற்றி சொல்லணும். சார் வந்து விக்னேஷ் மாற்றுத்திறனாளிகள் சொல்லுவோம், சிறப்பு மாணவர்கள். இப்ப டான்ஸ் ஆடினாங்கல்ல, அந்த உடம்பு முடியாம அந்த மென்டலி ரிட்டார்டட் பிசிக்கலி ரிட்டார்டட் சில்ட்ரன் வந்தாங்கல்ல, அதை வந்து ஒரு தந்தையை போல அந்த குழந்தைகளுக்கு கல்வி அறிவும் அவங்களுக்கு ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான பணியை மேற்கொள்ளும் திரு விக்னேஷ் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசுகளை வழங்கும்படி அண்ணன் வீட்டில் சங்கலிங்க அவர்களையும் அண்ணன் தவறை அவர்களையும் நமது நகருக்கு தொடர்ந்து உதவி செய்து கொண்டு வரும் நமது மாவட்ட உறுப்பினர் அமுதா கம்பெனி அவர்களுக்கு கொண்டாடியும் நினைவு பரிசு வழங்கும்படி நமது புரவலர் உதயகுமார் அவர்களையும் சுமதி உதயகுமார் அவர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக எங்களுடன் சேர்ந்து இந்த ஒட்டுமொத்த நகருக்காக போராடி கொண்டிருக்கும் வேலுமணி நகருடைய தலைவர் அண்ணன் நடராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்கு முன்னாடி போடும்படி அண்ணன் பிரசிடென்ட் ரவிநாதன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வாரமாநகருடைய தலைவர் அண்ணன் பாண்டியராஜ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். நாம் எந்த உதவிக்கு என்று கேட்டாலும் ஒரு தாயுள்ளத்தோட நம்ம நகருக்கு
உதவி செய்து கொண்டிருக்கும் நமது நகரின் பிரபலர் திரு உதயகுமார் அவர்களுக்கு நினைவு பரிசையும் பொன்னாடியும் போக்கும்படி அண்ணன் ரவி அவர்களையும் சீஃப் ஹெல்த் ஆஃபீஸர் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் விகேஆர் அவர்களை மறந்துவிட்டேன். அவர்களுக்கும் நம்ம சங்கத்தின் சார்பாக பொன்னாடி பொறுத்தபடி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உதயகுமார் சார், சுந்தரராஜன் சார் இருக்குங்களா? சுந்தரராஜன் சார், சுந்தரராஜன் சார், அனைவருக்கும் மாலை வணக்கம். நமது துரைசாமி நகர் மக்கள் நல சங்கத்தின் 26வது ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்க வந்த நமது மாநகராட்சி சுகாதார அதிகாரி திரு வினோத் அவர்களுக்கும் உதவி செயற்பொறியாளர் சேகர் அவர்களுக்கும் மற்றும் நமது துரைசாமி நகர் நலச்சங்க பிரபலர் திரு உதயகுமார் அவர்களுக்கும் அவர்கள் துணைவியார் திரு சுமதி அவர்களுக்கும் நமது நகரின் அரிமா மாவட்ட தலைவர் விடிஆர் சங்கரலிங்கம் அவர்களுக்கும் மற்றும் நமது சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் மற்றும் முன்னாள் நிர்வாகிகள் அனைவருக்கும், அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்கும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் நமது நலச்சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் சிறிது நேரத்தில் உணவு அருந்துவிட்டு எல்லாரும் செல்லுமாறு கேட்கிறோம். அதே மாதிரி இப்பொழுது நமது மதுரை மேஸ்ட்ரோ சைமன் ஆர்கெஸ்ட்ரா இப்பொழுது துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.